சென்ற நாட்களில் ஒரு காரியத்தை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கும் கூட ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசணும். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்க போகின்றோம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வாக்கியம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். தூங்கக்கூடிய நாம் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கலாம், உண்மை. ஆனால் தூங்கக்கூடிய நாம் மரித்தோரையினுடைய அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தூக்கம் கிரியைகள் செய்யப்பட முடியாத ஒரு ஆழ்ந்த நித்திரை. இத்தனை காலம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனமும் கிரியைகளை நடப்பிக்க முடியாமல் தங்கள் ஓட்டத்தை தங்களுடைய பணிகளை ஆசரிக்கக்கூடிய காலங்கள் போக, இனி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு, அப்படி என்றால் கிரியை செய்யும் கிறிஸ்தவனாய் எழும்ப வேண்டும். இத்தனை காலங்கள் இயங்காதிருக்கக்கூடிய வாழ்க்கையின் நிலைகள் போதும், இயங்காதிருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய தன்மைகள் போதும், முடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவங்களின் நிலைகள் போதும். இனி உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று என்று கர்த்தர் தம்முடைய வேத வாக்கியத்தின் மூலம் பேசுகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழும்பக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதை நோக்கி அவன் கடந்து போக வேண்டும்? சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42, 43 வாசிக்க கேளுங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும், மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் இது விதைக்கப்படும், அழிவில்லாததாய் இது எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் இது விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் இது எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் இது விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பலவீனமுள்ள நாம் ஒவ்வொருவரும் இனி வரக்கூடிய நாட்களில் பலம் உள்ளவர்களாய் எழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட நிலை இதுதான். இந்த நேரம் தான் ஒரு கிறிஸ்தவன் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இத்தனை நாள் நமக்கு அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட நிலைனா இந்த இயக்கம் தான் மிகவும் பிரதானமான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு தான் கர்த்தராகிய தேவன் ஆரம்ப காலம் துவங்கி உங்களையும் என்னையும் பழக்கவித்துக் கொண்டே வர ஆரம்பித்தார். ஆரம்ப நாட்களில் நமக்கு நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம இஷ்டத்தின்படியே நம்ம கடந்து போனோம், எழும்பினோம், உட்கார்ந்தோம், நடந்தோம், காரியங்களை நடப்பித்தோம். உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களிலே ஒருவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளும் காணப்பட துவங்கிற்று. கர்த்தர் அந்த காரியங்களை கண்டும் காணாதவரை போல காணப்பட துவங்கினார். ஆனால் இப்ப நீங்களும் நானும் இயங்க வேண்டும். எப்படி இயங்க வேண்டும்? பலம் உள்ளவர்களாய் எழும்பி இயங்க வேண்டும். பலத்தோடு கூட நீங்களும் நானும் இயங்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. இந்த பலம் சார்ந்த ஒரு ஓட்டம், இந்த பலம் சார்ந்த ஒரு இயக்கம், இந்த பலம் சார்ந்த ஒரு பிரயாசம், இந்த பலம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவம், இதுதான் உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வலிமை உள்ளதாய் விளங்க போகிறது. இத்தனை நாட்கள் உங்களையும் என்னையும் கர்த்தர் வளர்த்ததற்கு உரிய ஒரு நோக்கத்தை இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் உருவாக்கி தர வேண்டியது அவசியம். அதற்கு தேவை பலம் வாய்ந்த ஒரு கிறிஸ்தவம், பலம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவம். இத்தனை நாட்கள் வரைக்கும் கிறிஸ்தவர்களை பற்றி எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, அவர்கள் அப்பாவியான ஜனங்கள், அவர்கள் எந்த விதமான ஒரு காரியத்தையும் மெய்யாகவே உணர மாட்டாது இருக்கக்கூடிய மக்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த பெங்களூர் பட்டணத்திலேருந்து என்ன வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தாங்கன்னா, அதில் ஒரு மனிதன் இவ்விதமாய் பேசுகிறான். ஒரு கடவுள் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் மகா துடிப்புள்ளவராய் இருக்க வேண்டும், அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராய் விளங்க வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கடவுளை பாருங்க, எலும்பு முறிக்கப்பட்டவராய், நரம்பு உடைந்து போனவராய், தலையிலே காயப்பட்டவராய், ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறவராய். இதை போய் எவனாச்சும் வந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில பேச முடியுமா? அப்படி பேசுறாங்க. இந்த கடவுள் ரத்தம் சொட்டக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல, பலம் வாய்ந்த கடவுள் என்கிறதை நீயும் நானும் நிரூபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு எல்லா ஜனங்களும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு சத்துவம் இல்லை, பலம் இல்லை, பலவீனமான கர்த்தர், பலவீனமான காரியங்களை செய்யக்கூடியவர். ஒரு கரத்தில் ஒருவன் உன்னை அறைந்தால் மறு கரத்தை திரும்பி காண்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
பலவீனப்படுத்தக்கூடிய தேவன் இல்லை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஆரம்ப நாட்களில் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகின்றான். ஒரு காலம் வரும் பொழுது பலமுள்ளவனாய் அவன் எழுந்து நின்று சாத்தானை ஓட ஓட துரத்தும் வைராக்கியம் கொண்டவனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த பலம் சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உனக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த பலத்தில் பல வகையான பலங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். சென்ற நாட்களில் பார்த்த ஒரு பலம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திரும்ப இந்த காரியத்தை சொல்லிட்டு இப்போ நம்ம செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை நீ மறுதலியாமல் என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தாய். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்த பலம் எப்படிப்பட்ட பலமா இருக்க வேண்டும்? கர்த்தரை மறுதலிக்காத ஒரு பலம். இந்த கடைசி நாட்களில் தேவனை மறுதலிக்கக்கூடிய அநேகம் விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விரோதமாய் இந்த காலங்களில் எழும்பிக் கொண்டு வருகிறது. கிறிஸ்தவம் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்த ஒரு மக்களைப் போல இயங்கிக் கொண்டு வரக்கூடிய காலங்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு எத்தனை எத்தனை தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், மறுதலிக்காத பலம் வாய்ந்தவனாய் நீ உன்னையும் என்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடைசி கால ஓட்டம் என்கிறது மறுதலிக்காத ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஓட்டமாய் காண்பிக்கப்பட வேண்டும். மறுதலிக்கக்கூடிய அனுபவம் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை எப்படி விட்டு மறுதலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய எந்த ஒரு தன்மை வர ஆரம்பிச்சால் நான் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாய் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் எப்படி மறுதலிக்க முடியும் சொன்னால், சில காரியங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் நம்மை மறுதலிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாய் மறுதலிக்காத பலம் வாய்ந்தவனாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நடக்கக்கூடிய நிலைகளை நீயும் நானும் கண்டு ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். இந்த மறுதலிக்கக்கூடிய தன்மை எதனால வருது அப்படின்னு பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம். இதோட நான் ஆரம்பத்தில் பேசின காரியத்தில் நிறுத்துகிறேன். இனி பிரசங்கத்திற்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு போகின்றேன். 2 பேதுரு 2:1 வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், ஜனங்களுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் அவர்கள் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களை கிரயத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள். கேட்டுக்கு ஏதுவான தந்திரமான வேத பொருட்களை புரட்டக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்களும் நானும், அவங்களும் இடறி போவாங்க. நாமும் மறுதலிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவோம். இதில் முதல் காரியமாக நம்ம பார்த்துட்டோம் போன வாரத்தில், தீர்க்க தரிசனம் என்றால், கள்ள தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? முதல்ல தீர்க்க தரிசனம்னா எப்படி வரணும், அதில் கள்ள தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, நல்ல தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 2வது ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும். இப்போ தேசத்தில் நடைபெறக்கூடிய பெரிய பிரச்சனை கள்ள போதகம் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த கள்ள உபதேசங்களை குறித்து ரொம்ப நீங்களும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சென்னை பட்டணத்துக்கு நான் கடந்து போக நேர்ந்தது. அதில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையாக காணப்படக்கூடிய அசம்பிளிஸ் ஆஃப் காட், அந்த திருச்சபையில் 10வது ஆண்டு நிறைவு விழாவுக்காக என்னை பேசும்படி அழைத்திருந்தார்கள். அங்கே நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த சபை போதகர் பிரசங்க நேரத்திற்கு முன்பதாக என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இப்பொழுது சென்னையில் ஒரு பெரிய ஒரு நூதனமான ஒரு உபதேசம் வந்திருக்கிறது ஐயா. இந்த மாதிரி உபதேசங்களை கேட்கக்கூடிய ஜனங்கள், அநேக மக்கள் இடறி போக ஆரம்பிக்கிறாங்க, அநேக மக்கள் பழைய பாவ வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க என்கிறதை பற்றி பேசினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன விதமான உபதேசம் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவம் எங்கே பெருகிற்றோ அங்கே கிருபை பெருகுகிறது. ஆகவே சபையிலே வரக்கூடிய எல்லா ஜனங்களும் கட்டாயமாய் பாவம் செய்துவிட்டு தான் உள்ளே வர வேண்டும்.
சபையில் கூட்டத்தை பார்க்கணுமே, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பாவம் செஞ்சுட்டு தான் உள்ளே வரணும்னு சொன்னால் சபை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா ஜனங்களும் நெருக்கி அடித்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள்லாம் இப்போ வந்து சபையை விட்டு போகக்கூடிய அளவிற்கு எங்கள் ஐக்கியத்தில் வரக்கூடிய ஜனங்கள்லாம் நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. வாசல் இருக்கக்கூடிய அவர் உள்ளே என்டர் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம உள்ளே போகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், சபைக்கு உள்ளாக போகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். போகக்கூடிய நேரத்தில் உங்களை பார்த்து கேட்பார், இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்தீர்களான்னு கேட்பார். இல்லைங்க பாவம் செய்யலை, போய் செஞ்சுட்டு போயா அப்போ தான் கர்த்தருடைய கிருபை சபையில் வரும்னு சொல்லுவார். இந்த மாதிரியான நூதனமான உபதேசம், நிறைய கள்ள போதகங்கள் இந்த நாட்களில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அபிஷேகம் வரக்கூடிய வழிமுறைகள் என்ன, நிறைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாளே நல்ல மேய்ப்பன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசக்கூடிய டாக்டரினில் இருக்கக்கூடிய அந்த மேய்ப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரன் சபை போதகன் முன்பதாக போகின்றார். அது ஒரு பெரிய ஒரு இடம், அதாவது அந்த இந்த பாய்ஸ்டரஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பசும் புல்வெளிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சபையை வச்சிருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நடத்தி கொண்டு முன்பதாய் போகிறான்னு சொன்ன உடனே இருக்கக்கூடிய விசுவாசிகள் அத்தனை பேர், இந்த மாதிரி நாற்காலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விசுவாசிகள் டக்குன்னு கீழே குதிச்சு ஆடு மாதிரி அப்படி வந்து நடந்து பின்னாலே போகிறாங்க. இந்த மேய்ப்பன் நடத்தி கொண்டே போகக்கூடிய அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த மேய்ப்பன் பசும் புல்வெளிகளிலே கொண்டு போய் ஆடுகளை மேய்க்கிறான்னு சொன்னோடனே உண்மையிலே பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும் புல்லை எடுத்து திங்கிறாங்க, சாப்பிட்றாங்க. பசும் புல்வெளிகளிலே இந்த ஆடுகளை கொண்டு போய் மேய்ப்பனாகிய நான் மேய்க்கிறேன், அவைகள் எல்லாம் என்னை விட்டு இங்கும் அங்கும் சிதறாமல் கடந்து போகிறது. இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்கள், வரக்கூடிய உபதேசங்கள், ஜனங்கள் பழைய கால காரியங்களை கேட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீனமான காலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரன் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், என்னங்க எப்போ பார்த்தாலும் பழைய பாட்டாவே பாடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை கூட இப்போ வந்துருக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் பாட மாட்டிங்களா? நிறைய பாடல்கள் ஆண்டவராக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள், நிறைய பாடல்கள் குத்துப்பாட்டு மாதிரிலாம் வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் நீங்கள் பாட மாட்டீங்களான்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். ஒரு டான்ஸ் மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்குன்னு கேட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த நூதனமான காரியங்கள் எதனால் வருகிறது? மக்கள் இப்போ அவங்க எதை வாஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால், பழைய பாரம்பரியங்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. பழைய நிலை எங்களுக்கு வேண்டாம். இப்படி உட்கார்ந்துட்டே கேட்கறது, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கறது, எவ்வளவு நேரம் காரியங்களை செய்கிறது. உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரே மாதிரி ஆடாம அசையாம நின்று பேசக்கூடிய பிரசங்கத்தை யார் கேட்க முடியும்? அவர் ஓடக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இங்கே ஓடணும், அங்கே ஓடணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். நாங்கள் என்னங்க ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை தான் சொல்கிறோம். நாங்கள்லாம் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு எங்கும் அங்கும் குதித்து தாவக்கூடிய குரங்குகளாக நாங்கள். அவங்க சொல்கிறாங்க இப்படி ஓட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இங்கே ஓடு, அங்கே ஓடு, அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்து. இந்த நவீன போதகம் என்று அழைக்கப்படக்கூடிய போதகங்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய சாத்தானின் ஆயுதம் என்கிறதை நீயும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். இந்த நவீன போதகம் என்று அழைக்கப்படக்கூடிய போதகங்கள் விசிலடித்தால் ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகம் சபையிலே எல்லா மக்களும் நீங்கள் விசிலடையுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனை நோக்கி வாய்களை திறந்து பயங்கரமாக நீங்கள் சிரிக்க வேண்டும். சிரிக்க கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். எத்தனை நூதனமான வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த காலகட்டங்களில் உண்மையான போதகம் என்றால் என்ன? உண்மையான போதகங்களை விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்கக்கூடிய தன்மைகளை நீங்கள் நோக்கி கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாய் மறுதலித்தவனாய் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கும் கிறிஸ்தவனாய் மாற்றப்பட்டு வெளியே பார்க்கும் பொழுது நல்ல ஆராதனையில் தான் இருப்ப, நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாகத்தான் நீ காணப்படுவாய். ஆனால் அந்தரங்கத்திலே ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலம் வாய்ந்த கிறிஸ்தவனாய் அல்ல, மறுதலித்த கிறிஸ்தவனாய் நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காண முடியும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். உபதேசங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உபதேசம்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறார், எதை ஆண்டவராகிய தேவன் நல்ல போதகம் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறார், சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், வேதம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையின்படி, அதாவது இந்த கள்ள போதகம் என்கிற சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எது கள்ள போதகம் என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம்
2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன்னுடைய பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் நீ புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி இஸ்ரவேல் புத்திரர்களின் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கைக்கொள்ளக்கூடியவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார். அந்நியர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது. உங்களுடைய வித்துக்கள் அந்நியர்களின் வசமாய் மாற்றப்பட்டுவிடக் கூடாது. நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள். உங்கள் வித்துக்களும் அவர்கள் வித்துக்களும் மெய்யாகவே சம்பந்தம் கலக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மகா பெரிய ஆண்டவராகிய தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட முடியும். எந்த தீமையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வராதிருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் நடுவில் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுக்குள்ளாகவே எல்லா விதமான இணைப்புகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். நெகேமியாவுடைய காலத்தில் இதே விதமான சம்பவம் ஒன்று நடக்கிறத பார்க்க முடியும். நெகேமியாவுடைய கரங்களில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த எருசலேம் அந்த இழிந்து போன அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டி முடிக்கக்கூடிய பணியை பற்றி சொல்லி கொண்டு வருகின்றார். எல்லா காரியத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க. அவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய வாசல்களை கட்டி முடிச்சு எல்லா காரியங்களையும் கட்டி முடித்த பிறகு ஆங்காங்கே சிதறி போயிருக்கக்கூடிய யூத ஜனங்களை இந்த நெகேமியாவுடைய கூட இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் தேடி போறாங்க. இந்த பட்டணம் இது நம்முடைய சொந்த இடம், நம்முடைய சொந்த ஊர், ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வதிக்க நகரம். ஆகவே இந்த நகரத்திற்குள் குடி வரும்படிக்காக நீங்கள் எங்கெங்கே காண்பிக்கப்படுகிறீர்களோ, எந்தெந்த தேசத்திற்குள்ளாக சிதறி போயிருக்கிறீர்களோ எல்லாரும் நம்முடைய சொந்த நாட்டை நோக்கி கடந்து வர வேண்டும் சொல்லி கூப்பிடுறாங்க, வருந்தி அழைக்கிறாங்க. அவங்கவுங்க நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அதாவது பலவிதமான பட்டணங்களில் போய் அவர்களும் வியாபாரத்துக்குரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடமாகிய எருசலேம் பட்டணத்துக்கு உள்ளாக நீங்கள் வர வேண்டும். இப்படி நெகேமியா ஒவ்வொரு ஆட்களையும் வருந்தி அழைக்கக்கூடிய நேரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிக் கொண்டு வந்து நெகேமியா எல்லா ஜனங்களையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் சில பேரை பார்க்குறாங்க. அவங்க பேசக்கூடிய பாஷை அவருக்கு புரியல. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திலே காணப்படக்கூடிய மக்களாக இருந்தாலும் பெண்களை கொல்லக்கூடிய இடத்துல அந்நிய புத்திரரோடு கூட சம்பந்தம் கலந்தவர்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த எபிரேய மொழியும் தெரியாது, அந்த மொழியும் சரியான ஒரு மொழியும் தெரியாது. ஆகவே இவர்கள் கலப்பான மொழிகளை பேசக்கூடிய கலப்பு இனமான ஒரு ஜாதி என்கிறதை பற்றி நெகேமியாவுக்கு அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. உடனே நெகேமியா என்ன செஞ்சார்? கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எபிரேய மொழியை கற்பித்து கொடுத்து நீங்கள்லாம் வந்து நம்முடைய குலமாக மாற்றப்படணும், நம்முடைய கோத்தலமாக மாற்றப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்தார்? தலை முடியை பிடித்து இடித்து அடித்து அவர்களை வந்து ஓட துரத்த ஆரம்பிச்சிட்டார். அவங்க எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? என்னையா நெகேமியாவுக்கான பைத்தியமாக பிடிச்சிருச்சு? முதல்ல நாங்கள் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய எங்களை வருந்தி அழைத்த நெகேமியா, நாங்கள் வந்த மாத்திரத்தில் தலைமுடியை பிடித்து அடித்து இந்த தேசத்திற்குள் ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அடித்து துரத்துவதற்கு காரணம் என்ன? யோசிச்சிருக்கணும். என்ன காரணம் என்றால் அந்நியமான இணைப்பு, அந்நியமான பிணைப்பு தவறு என்கிறதை கர்த்தர் பேசியிருந்தார். ஆகவே அந்நியத்தோடு கூட சம்பந்தம் கலந்த எந்த விஷயம் தவறு என்கிறதை புரிந்து கொண்ட நெகேமியா இழுத்துக்கொண்டு வந்த மக்கள் அந்நியரோடு கூட சம்பந்தம் கலந்த மக்களாக இருக்கிறதுனாலே அவர்களை வந்த வண்ணமாகவே திருப்பி அனுப்புகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி காலங்களில் உபதேசம் என்கிற பேரில் என்னென்ன காரியங்களை தரப்போகிறாங்க பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இடரல் உண்டாக்கக்கூடிய அந்நியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கலக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிலேயாம் என்கின்ற மனிதன் பாலாக் ராஜாவுக்கு சொல்ல ஆரம்பித்தார். பாலாக் ராஜா எல்லா விதமான காரியங்களை காண்பித்து ஒவ்வொரு கொடுமுடியிலே கொண்டு போய் நிறுத்தி, பிஸ்காவினுடைய கொடுமுடியிலே கொண்டு போய் நிறுத்தி, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாளையத்தை பார், இங்க இருக்கக்கூடிய கொடுமுடியிலே கொண்டு போய் நிறுத்தி பாளையத்தை பார், எப்படியாகிலும் ஆண்டவருடைய இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும், ஆண்டவராகிய தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை கண்டுகொண்ட நெகேமியா இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்.
உடனே அந்த பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்களை சபிப்பாய் என்று சொல்லி நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீ இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். தேவனாகிய கர்த்தர் நீ என்னுடைய கரங்களினால் மேன்மை அடையாதபடி உன்னை தடுத்தார் என்று சொல்லி அந்த பாலாக்கை துரத்தி விடக்கூடிய நேரத்தில் பாலாக் யோசிச்சு பார்த்தா, ஐயோ, மகா பெரிய மேன்மை வரக்கூடிய இந்த காரியத்தில் இந்த ராஜாவினுடைய கோபத்திற்கும் ராஜா என்னை துரத்தி விடக்கூடிய அனுபவத்திற்கும் நான் கடந்து போகிறது உண்டானால் அவன் கூலி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தில் நான் இழந்து போய் விடுவேனே. இந்த ராஜாவை பார்த்து இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி பேசினான், ராஜாவே, இந்த ஜனங்களை சாதாரணமாய் அழிக்க முடியாது, ஆனால் இந்த ஜனங்களை அந்நியரோடு கூட கலக்க செய்கிறது உண்டானால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல வந்துடும். பாலாக் என்கிறவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக இடரலை போட்டுவிட்டு, அந்த பாலாக் என்கிறவன், அந்த வசனம் அப்படித்தான் போட்டிருக்கும், எந்த இடரலை போடுவின்றான், மீதியான ஜனங்களோடு கூட இந்த ஜனங்களை நீங்கள் கலப்பாக மெய்யாகவே கலக்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு, கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்துவிடும், ஆண்டவராகிய தேவனுடைய சாபம் அவர்கள் மேல் வந்துவிடும் என்கிறதை பற்றி அவன் பேசின மாத்திரத்தில் அநேகம் அந்நிய ஜனங்களை கொண்டு போய் உள்ளே பிரவேசிக்க செய்து இஸ்ரவேல் மக்களை தீட்டுப்படுத்த துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மறுதலிக்காத பலம், கள்ள போதகம் என்கிறது எங்கே இருந்து வருகிறது? கலப்பான விஷயங்களை, உன்னையும் என்னையும் இடர பண்ணக்கூடிய காரியங்களை, உன்னையும் என்னையும் பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை, ஆண்டவராக தேவனை விட்டு வேறு பிரிக்கக்கூடிய காரியங்களை, கர்த்தருடைய வசனம் சாராமல் எதை ஜனங்கள் உனக்கு முன்பதாக பேசினாலும் கேளாதே. கர்த்தருடைய வசனம் பேசாத எதையும் ஜனங்கள் உனக்கு முன்பதாக வந்து போதகம் என்கிற பேரில் பேச துவங்க ஆரம்பித்தாலும் நீ அவைகளை அங்கீகரித்துக் கொள்ளாதே. நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ காரியங்கள். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காரியங்களை, எத்தனை விஷயங்களை பற்றி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டு வரக்கூடிய கள்ள உபதேசங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கள்ள உபதேசம் என்றால் என்ன? உன்னையும் என்னையும் கர்த்தரோடு கூட ஊன்ற கட்ட விடாமல் உன்னையும் என்னையும் இடர பண்ணக்கூடிய உபதேசம் எதுவாக இருந்தாலும் அது கள்ள போதகம் என்கிறதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை உன்னை நெருடுகிறது உண்டானால், உன்னை இடர பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், உன்னை அறியாத ஒரு பலவீனத்தை தோற்றுவிக்கிறது உண்டானால், உன்னை அறியாத ஒரு காரியத்தை மெய்யாகவே தருகிறது உண்டானால் ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலகி ஓடி போக வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனையும் உன்னையும் ஒன்றாக இணைத்து கட்டக்கூடிய வார்த்தைகள். உன்னையும் ஆண்டவராகிய தேவனையும் பிரிக்கக்கூடிய ஏதாகிலும் ஏதுக்கள் ஜனங்களால் பிரசங்கிக்கப்படுகிறது உண்டானால் அவைகளை தாண்டி கடந்து ஓடி போக வேண்டும். கடைசி காலங்களில் நூதனமான உபதேசங்கள் அப்படியெல்லாம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். சமீப நாட்களில் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் பிரசங்கம் பண்ணினார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை மெய்யாகவே உத்தரித்ததினாலே நீங்களும் நானும் மரண ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். இனி உலகத்திலே பிறந்த ஒருவனுக்கும் மரணமே இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கத்தை கேட்ட எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, மரணம் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தானே நாங்கள் பயமடைய ஆரம்பித்தோம், மரணத்திற்கு பிறகாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து தானே நாங்கள் அச்சப்பட ஆரம்பித்தோம். இந்த ஊழியக்காரர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறதுனால் தைரியமாய் துணிவாய் எல்லா விதமான பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த காரியங்களை நாம் நிறைவேற்ற முடியும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒரு ஊழியக்காரர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய இரத்தம் உங்களுடைய எல்லா விதமான பாவங்களை, முன்பதாக செய்த பாவங்களை, தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை, இனி செய்ய போகின்ற பாவங்களையும் இயேசுவின் இரத்தம் கழுவுகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த பிரசங்கத்தை சொன்ன மாத்திரத்தில் இனி நான் செய்ய போகின்ற பாவத்தையும் இயேசுவின் இரத்தம் கழுவுகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது உண்டானால் நான் ஏன் இனி பாவம் செய்யக்கூடாது? நான் செய்யக்கூடிய பாவத்தை, இனி நான் செய்யக்கூடிய பாவத்தை கர்த்தர் கழுவிடுவாரே. இப்படி துணிகரமாய் பாவத்தை தூண்டக்கூடிய, இடரில் உண்டாக்கக்கூடிய எல்லா போதகங்களும் தவறு என்கிறதை முதல் காரியம் புரிந்து கொள். கர்த்தரோடு கூட பிழைக்காத, கர்த்தரோடு கூட இணைக்காத, கர்த்தராகிய தேவனை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய, உன்னை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இடர பண்ணக்கூடிய எந்த நூதனமான உபதேசமும் தவறு. இந்த காரியங்களை நீ ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் இடறி விழுந்து போய் விடுவாய் என்று கர்த்தர் சொல்கின்றார்.
ரெண்டாவது இடரக்கூடிய முக்கியமான ஒரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த விஷயத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்க கேளுங்கள். கொலோசேயர் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்க கேளுங்கள். மனுஷருடைய கற்பனைகளின்படியும் மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசிபாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்டிருக்கக்கூடிய போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மைகளையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இரண்டாவது காரியம் என்ன? மனுஷனுடைய கற்பனைகளையே போதனைகளாய் பேசக்கூடிய காரியம். மனுஷனுடைய கற்பனைகளை நான் என்னுடைய மனதிலே ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், நான் என்ன நினைச்சு வச்சிருக்கணும் அதே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், ஒரு முறை அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த ஊழியக்காரர் ரொம்ப கடுமையாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கடுமையாய் திட்டக்கூடிய ஒரு ஊழியக்காரர். ஒரு நாள் அவரை நான் பர்சனலாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்த பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். தம்பி, நீ எந்த கையில் வாட்ச் கட்டியிருக்கேன்னு கேட்டார். உடனே நான் இடது கையில் தான் அப்படின்னு கட்டின்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார், வலது கையில் வாட்ச் கட்டாதன்னு சொல்லியிருந்தார். வலது கையில் யாராச்சும் வாட்ச் கட்டினா நான் ஒரே அடி அடிச்சுவேன். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வலது கையில் வாட்ச் கட்டக்கூடாதுன்னு யாரை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு? என்னை பார்த்து சொன்னார். உங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ அந்த காரியத்தை நீ கை கொள்ளணும். நீ இதை ஒரு போதகமாய் பிரசங்கம் பண்ணுகிறது உண்டானால் தவறுன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த பிரசங்கத்தை எப்படி சொல்லணும்? எனக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடாது. எனக்கு சில பலவீனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலவீனம் இருக்கும். எனக்கு ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப நாளில் ரட்சிப்பை தருகிறதற்கு முன்பதாக என்கிட்ட ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அப்படின்னா, முதல்ல ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக காஃபி வெறியனாக நான் காணப்பட்டேன். காஃபினா போதும், பயங்கரமாக குடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு முறை என்னுடைய இளைய சகோதரி, அதாவது 2வது அக்காவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அன்றைக்கி வீட்டுக்கு உரிய அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் இன்றைக்குரிய குக்கிங் பண்ண முடியும், கல்லூரிக்கு போகக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் செய்ய முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டினுடைய வழக்கம் என்ன, வீட்டில் கடைசியாக இருக்கக்கூடியவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள். இன்றைக்கு வரைக்கும் கூட நான் தான் வீட்டுக்கு போனேன்னா நான் தான் போய் வாங்கி போடணும். எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அன்றைக்கி என்னுடைய சகோதரி சொன்னாங்க, வீட்டில் எந்த விதமான பொருளும் இல்லை, ஒரு ரசம் வைக்கிற கூட எந்த விதமான காரியம் இல்லை என்கிறதை பற்றி பேசினாங்க. நீ இதுக்குரிய இந்த பொருளை வாங்கிட்டு வந்தால் தான் இன்றைக்கி கல்லூரிக்கு உரிய எந்த விதமான காரியத்தை செய்ய முடியும்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு முடியாது. அப்போ வழக்கம் போல் நான் மொட்டை ரசம் தான் வைப்பேன்னு சொன்னாங்க. மொட்டை ரசம்னா என்ன அர்த்தம்? மிளகு இருக்காது, தக்காளி இருக்காது, அப்புறம் அது என்ன இந்த மிளகாய் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வெறும் தண்ணியில் ஏதாச்சும் 1-2 கலக்கி வச்சுருவாங்க. அதான் மொட்டை ரசம், அதுக்கு பேர். அதை தான் வைப்பேன். பரவாயில்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதன் பின்பதாக நான் கல்லூரிக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் காலையில் டிஃபன் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப கோவம், ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் இருந்துட்டு டிஃபன் கேட்குறியா? ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் பார்த்தேன், கல்லூரிக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு 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 இது மாதிரி ஒரு பாத்திரம் நிறைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வைக்கிறதுக்கு காஃபி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஒட்டு மொத்த காஃபியும் குடிச்சிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி காஃபியில் அவ்வளோ பைத்தியம். அந்த ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்திற்குள்ளே வந்த உடனே ரட்சிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் முதலாக நான் சிபிஎம் திருச்சபையில் தான் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த நேரம், அதாவது பெந்தெகோஸ்தே சபையில் நான் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது 2 பேரை அபிஷேகம் பண்ண போகிறார். அது ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க. காத்திருப்பு கூட்டம் வைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் என்னுடைய அந்த 2வது சகோதரிக்கும் ஒரே நாளில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் ஏதாகிலும் காரியத்தை உணர்த்துவிக்கிறது உண்டானால் அவைகளை நீங்கள் விட்டு விலக ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறுவீங்க. 2 பேர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப் போகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு பக்கத்தில் வரதை நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட எனக்குள்ள அந்த அபிஷேகம் உள்ள வரலை. ஆண்டவரே வாங்க 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 வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு சத்தம் இல்லை, அது ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு மாதிரி. அந்த உணர்விலே முதல் காரியம் என்னோடு கூட பேசி சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை, இனி காஃபியை நீ குடிக்கக்கூடாது என்கிற ஒரு உடன்படிக்கை செய்ய அப்படின்னு கர்த்தர் சொன்னார்.
என்ன ஆண்டவரே, நான் இதுதானே எனக்கு வந்து உயிரே, எனக்கு அதுதானே. காஃபியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டபோது, இதை நீ செய்தால் என்னுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே, நான் காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது ஆண்டவருடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதாவது அந்த மென்மையான தொடுதல் பக்கத்தில் வந்துருச்சு. இனி அடுத்த ஒரு உடன்படிக்கை ஆண்டவராக தேவன் என்னோடு கூட பேசும்படிக்கு சொன்னார். 2வது உடன்படிக்கை என்ன அப்படின்னா, வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னால், கல்லூரி வந்து 10 மணிக்கு பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு பஸ் என்று சொன்னால் 9 மணிக்கு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றுவேன். நின்று ஏறக்குறைய ஒரு 3/4 இன்ச்சுக்கு அதிகமாக பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி அப்படி தான் போகிற வழக்கு. 2வது உடன்படிக்கை ஆண்டவராக தேவன், அதுவும் மேக்கப்பும். 2வது வந்து தலைமுடி ரொம்ப நிறையா வச்சுருப்பேன். இந்த நாட்டில் வந்து என்னுடைய தலைமுடி வந்து ரொம்ப அதிகம். ஆண்டவராக தேவன் 2வது உடன்படிக்கை செய்தார். எப்படி என்ன செய்ய வேண்டும், முடியை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும், போலீஸ் வீட்டு மாதிரி வெட்டணும்னு சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியும் போலீஸ் வீட்டு எப்படின்னு தெரியும். அதாவது அந்த தலையில் வந்து கிண்ணத்தை கவுத்தி வச்சுட்டு சுற்றி வலிச்சிடுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? போலீஸ் வீட்டு மாதிரி வெட்டணும். இந்த மேக்கப்பையும் நீ வந்து போடக்கூடாதுன்னு 2 உடன்படிக்கை ஆண்டவராக தேவன் சொல்ல ஆரம்பித்தார். உடனே சரி ஆண்டவரை நான் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது அபிஷேகம் என்மேலே ஊற்றப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின்னு வச்சுக்கோங்க, வந்திருக்கக்கூடிய எல்லாரும் போலீஸ் வீட்டு வெட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது? எனக்கு சொன்ன இருக்கக்கூடிய காரியம் அது எனக்கு தான் உரியது, நான் தான் செய்யணும். இதை எல்லாருக்கும் முன்பதாக நான் சொல்கிறது எப்படி? இப்படி நான் பேசுகிறது உண்டானால் மனுஷனுடைய போதகத்தை நான் மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை என்கிற பேரில் சொல்கிறேன். அது தவறு. எனக்கு சொன்ன காரியத்தை நான் தான் கை கொள்ள வேண்டுமே தவிர இதை நான் போதக வடிவில் நான் பேசக்கூடாது, போதக வார்த்தையில் நான் சொல்லக்கூடாது. எனக்கு கர்த்தர் எதை சொல்லியிருக்கிறார் அதை எல்லா விதமான மக்களும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டும். நான் என்ன மாதிரியான ஆடை போட்டிருக்கிறேன், என்ன மாதிரியான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போகிறேன், எல்லாரும் அப்படிதான் வர வேண்டும். இல்லை, ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் தான் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மனுஷனுடைய யோசனைகளை கற்பனைகளாக சொல்லக்கூடிய போதகங்கள் தவறு. மனுஷனுடைய யோசனைகள், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய மனதிலே எதையெல்லாம் தோன்றுகிறதோ அதுக்கு பேர் போதகம் இல்லை. போதகம் என்கிறது ஆண்டவராகிய தேவன் தான் உன்னுடைய வாழ்க்கையை தர வேண்டுமே தவிர நீயும் நானுமாக உனக்காக நீயே ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. சபையில் வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு முறைமைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போய் தான் ஆக வேண்டும். நிறைய சபைகளில் பிரசங்கம் என்கிற பேரில் சொல்லுவாங்க, இனி நீங்கள் வரக்கூடிய மக்கள், இங்கு வரக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களும் வெண்மையான ஆடைகள் அணிந்துதான் வர வேண்டும். வெண்மையான ஆடை அணியாதிருக்கக்கூடிய யாரும் இங்கே வரக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நகைகள் எல்லா விதமான நகைகளையும் நீங்கள் கழற்றி விட்டு தான் உள்ள வரணும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மனுஷனுடைய யோசனையின்படி தொடாதே, பாராதே, தீண்டாதே என்கின்ற காரியங்கள் எல்லாம் மனுஷ வழிபாடுகளை தவிர அவைகள் கர்த்தருடைய உபதேசங்கள் அல்ல. உபதேசம் என்றால் தேவன் உனக்கு எதை சொல்லும்படி சொல்லுகிறாரோ, தேவன் உனக்கு எதை கற்பிக்கும்படி கற்றுத் தருகிறாரோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டுமே தவிர உன் மனதிலே ஏவி இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறது இது அதற்கு உரிய இடம் அல்ல என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல தான் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப கதை, ஊழிய கதை, அந்த கதை, இந்த கதை, அநேகம் சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் பேசுகிறது. எங்கே இந்த மாதிரி ஆலய ஆராதனையில் வந்து என்னுடைய மாமா என்னோடு கூட வந்து ஊழியத்திற்காக கடந்து வருவார். வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கையில் சாட்சி என்கிற பொறுப்பை கொடுத்துருவேன். சாட்சியினுடைய நேரத்தில் அந்த சாட்சியை நீங்கள் சொல்லுங்க மாமான்னு சொல்லுவேன். அவர் முன்பதாக வந்து முதல் விஷயமாய் அவர் சொல்லுவார், எனக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் 1 மனைவியும் 3 பிள்ளைகளையும் கர்த்தர் தந்திருக்கு. அது யாருங்க கேட்டா? அவங்கள்ட்ட 1 மனைவி 3 பிள்ளை கொடுத்தாருன்னா கொடுக்காட்டி என்ன? ஆண்டவர் செய்த நன்மையை நாம் சொல்லணுமே தவிர என் குடும்பத்தில் எத்தனை பேர், என்னுடைய மனைவி என்ன படிச்சிருக்காங்க, என்னுடைய மூத்த மகன் என்ன முடிச்சிருக்கா, ரெண்டாவது பொண்ணு என்ன முடிச்சிருக்கா, 3வது தம்பி என்ன முடிச்சிருக்கிறான், இவைகளை பற்றி பேசுகிறது இது நம்முடைய இடம் இல்லை. இதை நீ வீட்டில் உட்காந்து பேசலாம், மற்ற காரியங்களை பேசலாம். எதுக்கு 3 பாட்டு பாடி ஆராதனை நடத்தி நீ வந்து இந்த ஒரு வார்த்தையை பற்றி சொல்லணுமா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மனுஷ யோசனைகளை பேசக்கூடிய இடம் இது அல்ல. நிறைய பேர் அதைத்தான் பேசுகிறாங்க. தன்னுடைய மனம் போன போக்கின்படி வார்த்தைகளை பேசக்கூடிய எல்லாம் தந்திரமான போதகம். இது கர்த்தராகிய தேவனுடைய பக்தி விருத்தியை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனை பற்றியதான அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது இல்லை. 3வது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. அதில் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நீங்கள் அவராலே பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு அது போதனை செய்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. பொய் அல்ல. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அது உங்களுக்கு என்ன காரியங்களை போதிக்கிறதோ அவற்றின்படியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். அவரிலே நீங்கள் நிலையாய் நில்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த போதகம், அதுதான் சரியான ஒரு போதகம். ஒரு போதகம் என்று சொன்னால் தன்னுடைய மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு வந்தோம், ஏதோ ஒரு காரியத்தை பேசினோம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற பேரில் பிரசங்கம் பண்ணினேன். இல்லை, அதுக்கு பேர் பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஆவியானவராகிய தேவனால் சாரமாக்கப்பட்டிருக்கிறதாய் காண்பிக்கப்பட வேண்டும். ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கள்ள போதகம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவியானுடைய இயக்கம் இல்லாமல், ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இல்லாமல், இப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமை இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த மனிதனையும் சென்று சந்திக்கிறதே இல்லை, தொடுகிறதே இல்லை. அது யாரோ ஒருத்தன் வந்து பேசுகிறதை போல இப்போ நமக்கு இங்கே பேசப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தைகளாய் காணப்படுகிறதுக்கு காரணம் இது ஆவியானவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே இது எனக்கு தான் கர்த்தர் பேசணும். ஒவ்வொருவரும் நம்ம வந்து உணர ஆரம்பிப்போம். இதை பற்றி கர்த்தர் தான் பேச ஆரம்பித்தார். இதற்கு என்ன காரணம்? இது எல்லா மனுஷனை உணர்ந்து நான் பேசுகிறது அல்ல. ஆவியானவருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் சகல விஷயத்தையும் நேர்த்தியான விதத்திலே பேச துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். பிரசங்கம் என்கிற பேரில் ஆவியானவரை பயன்படுத்தாத பிரசங்கங்கள், ஆவியானுடைய உதவி இல்லாமல் பேசக்கூடிய பிரசங்கங்கள், சில இடங்களில் பிரசங்கங்கள் என்கிற பேரில் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே, யாராகிலும் திருச்சபைக்கு போன வாரத்தில் வராதிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறது உண்டானால் சபையிலே வராதிருக்கக்கூடிய மக்களை திட்டக்கூடிய பிரசங்கம், எத்தனை காரியங்களை உணர்த்து வைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்கிற பேரில் எத்தனை ஜனங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பிரசங்கம், எத்தனை ஊழியக்காரர்களை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த ஊழியக்காரன் தப்பு, இந்த ஊழியக்காரன் தப்பு. ஒரு புஸ்தகம் ஒன்றை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த புஸ்தகத்தில் அது வேற அதில் எந்த செய்தியுமே இருக்காது. அதில் வெறும் தீர்க்க தரிசனம் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய பேர் மறந்துட்டேன். அந்த அப்போஸ்தலரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பார்த்தா வெறும் தீர்க்க தரிசனம் தான், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான், வேறு ஒன்றுமே இருக்கா. அதில் என்னென்ன தீர்க்க தரிசனம் அவர் எழுதி வைத்திருப்பார். காயை வெட்டக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவராக தேவன் உச்சந்தலையை உடைக்கிறேன்னு சொல்கிறார். உள்ள சரியா பார்க்காம வெட்டிட்டாங்க போல, அந்த வீட்டமாக வெட்டிட்டாங்க போல, அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சியோட வெட்டிட்டு உள்ள போட்டாங்க போல. அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைப்பார். காயை சரியா பார்க்காம வெட்டக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவராக தேவன் தண்டிப்பேன் என்று சொல்லுகின்றார். பஸ்ஸை வேகமாய் ஓட்டக்கூடிய ஒவ்வொரு டிரைவருக்கும் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்புறம் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பேரை போட்டு அவன் அதாவது இந்த வேசித்தந்திரத்தில் விழுந்து போயிட்டான், இவன் விபச்சாரத்தில் விழுந்து போயிட்டான், இவன் மோசமான ஒரு காரியத்தில் விழுந்து போயிட்டான். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பேசி ஆரம்பத்தில் கடைசிக்கு இதுதான் தீர்க்க தரிசனம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் யாரையும் மெய்யாகவே சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்காது. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். யோபுனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்த பொழுது யோபு மெய்யாகவே கலக்கத்தின் ஊடாக கடந்து போக துவங்கினார். தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி யோபுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 நண்பர்கள் வந்தாங்க. யோபுனுடைய மனதை குற்றப்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்த பொழுது யோபு மெய்யாகவே கலக்கத்தின் கூடாக கடந்து போக துவங்கினார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வந்தது? ஆண்டவர், நான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லா தானே இருந்தேன், எந்த விதமான தவறான ஒரு காரியத்தின் ஊடாக போகலையே, என் பிள்ளைகள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி யோசித்து பார்த்து பிள்ளைகளெல்லாம் ஒருமனப்படக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக்கும்படிக்கா எத்தனை பலிகளை நான் செலுத்த ஆரம்பித்தேன், எத்தனை சர்வாந்த தகன பலிகளை, எத்தனை ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் யாவற்றை நான் செலுத்த துவங்கினேன். ஏதாச்சும் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை பேசிவிடால் என்று சொல்லி பயத்தோடு கூட காணப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதை பற்றி யோபுனுடைய மனம் கலங்கி போயிற்று. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 4 நண்பர்கள் வந்தாங்க. வாயில் வந்த வார்த்தைகளெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த 4வது நண்பன் பேசின வார்த்தைகளை கேட்க கர்த்தருக்கே பொறுக்கலை. கர்த்தர் ஒரு நாள் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து யோபுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் இவர் யார்? முதல்ல அவங்களுடைய வாயெல்லாம் அடைக்க சொல்லு, அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி சொல்லு. யோபுவே, நான் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகின்றார்.
ஒரு 4 அதிகாரம் யோபுவோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். இந்த 4 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் பாருங்கள். யோபுவை கர்த்தர் எந்த இடத்திலும் குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேச மாட்டார். தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய சத்துவத்தை, தன்னால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல 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 யோபு தன்னுடைய குற்றங்களை மெய்யாகவே புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் என்கிற பேரில் ஆட்களை சுட்டி காண்பித்து அவங்க திட்ட ஆரம்பிச்சுவாங்க. இந்த 4வது வரிசையில் 3வது உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமா, உங்களுக்கு தான்மா பிரதர், உங்களுக்கு தான் பிரதர். இப்படி ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை இப்படி சுட்டி காண்பித்து சொல்லுகிறது அல்ல. நீ மொத்தமாய் பேசும்பொழுதே அவர்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க. அவர் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆவியானவராகிய தேவனை நீ பேச அனுமதிக்கிறது உண்டானால் யாரையும் அவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, யாரையும் அவர் மெய்யாகவே கடிந்து கொள்ளக்கூடியவரும் அல்ல. அவர் உண்மையை, சத்தியத்தை பேசும் பொழுது சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்துவிடும். அந்த சத்தியத்தை பற்றி பேச பேச, சத்தியத்தை விட்டு எதையாச்சும் நீ பேசுகிறது உண்டானால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி காலங்களில் சத்தியம் என்கிற பேரில் நிறைய ஜனங்கள் அநேகம் மாறாட்டமான உபதேசங்களை பேசும்படி வருகிறாங்க. ஆவியானவராகிய தேவனுடைய வல்லமைக்கும் அவருடைய பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராமத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் எங்களோடு கூட ஒரு சில வார்த்தையை பேசினாங்க. ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க ஐயா. பிரசங்கத்தின் நேரத்தில் என்னுடைய மனைவி, அந்த சகோதரினுடைய புருஷன் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி பிசாசு பிடித்து ஆடுகின்றாள், பொல்லாத ஆவி பிடித்து ஆடுகின்றாள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய போதகர் சொல்லுகின்றார், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறார் அவள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். அவ வாய்க்கு வராத தாறுமாறான வார்த்தைகளை பேசி பொல்லாத ஆவியினால் நிறைந்து அநேகமான தூஷணமான வார்த்தைகளை பேச துவங்குகின்றாள். ஆனால் என்னுடைய சபை போதகர் சொல்லுகின்றார், அவள் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறார், யாரும் தொடாதீங்கன்னு சொல்லுவார். இது எப்படிங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவராகிய தேவனால் நிதானிக்கப்படாத எந்த நிதானமும் தப்பாக தான் போகும். தவறான ஒரு நிதானம் தான். ஆண்டவராகிய தேவனை நீ அனுமதிக்காத பிரசங்கம் எல்லாம் தவறானது தான். ஆண்டவராகிய தேவனால் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் சத்தியமானவைகள். அவைகள்தான் உன்னையும் என்னையும் தொடக்கூடிய வல்லமை வாய்ந்தவைகளை தவிர மற்றபடி நான் எவ்வளவுதான் சத்தம் போட்டு பேசினாலும், எத்தனை ஆவிக்குரிய காரியங்களை பற்றி வழிமொழிய ஆரம்பித்தாலும் கூட அது உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை தராது. கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை பேசினால் போதும். அதாவது இந்த ரேவன் ஹில் என்கின்ற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், அந்த ரேவன் ஹில் என்கின்ற தேவனுடைய மனிதன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருப்பார் என்று சொன்னால், எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு படம் இன்றைக்கும் என்னுடைய மனதிலே பசுமையாய் பதிந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் பிரசங்கம் பண்ணக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர் முன்பதாக நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐக்கியத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யலாங்க தெரியுமா, நாற்காலியிலிருந்து கீழே விழுந்து, சில பேர் கீழே தரையிலே உருண்டு, சில பேர் நாற்காலியிலே அந்த பக்கமாய் திரும்பி கொண்டு, அவர் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், நாற்காலி அந்த பக்கமாய் திருப்ப வைத்துக் கொண்டு கண்கள், அதாவது தன்னுடைய நெற்றியிலே தன்னுடைய 2 கரங்களையும் வைத்து அடித்துக் கொண்டு அழுது புலம்பி ஆண்டவருக்கு எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு படம் இவ்விதமாய் வரையப்பட்டிருக்கிறது நான் கண்டேன். அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் தான் மனுஷனுடைய மனதிலே சென்று கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். ஆவியானுடைய உதவி இல்லாம நீ எத்தனை வார்த்தையை ஆழமாக பேசி பாருங்க, ஒரு பிரயோஜனம் வாழ்க்கையில் வராது, ஒரு அசைவு கூட வராது. ஆவியானுடைய தேவனுடைய உதவியோடும் ஒத்தாசையோடும் வல்லமையோடும் கூட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தால் போதும், மனம் அப்படியே குத்துண்டு மெய்யாகவே ஆண்டவருக்கு நேராக நீ ஈர்க்கப்படுகிறதை உன் வாழ்க்கையிலே கண்கூடாய் பார்க்க முடியும். அப்போ 3வது காரியம் என்ன தேவை என்றால், ஆவியானவரால் வரக்கூடிய பிரசங்கம் தான் சரியான பிரசங்கம். கள்ள போதகம் எப்படி வரப்போகிறது? தங்கள் மனம் போன போக்கின்படி தீர்க்க தரிசனம், தங்கள் மனம் போன போக்கின்படி போதகம், தங்கள் மனம் போன போக்கின்படி வார்த்தைகள். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை தான் பேசினார், கர்த்தராகிய தேவன் இந்த விளக்கத்தை தான் பேசினார். புதுக்கோட்டை என்கின்ற இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி கடந்து போன பொழுது இன்னும் ஒரு ஊழியக்காரரும் அழைக்கப்பட்டிருந்தார். நானும் அவரும் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர் முதல் பகுதியிலே நின்று அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கின்றார். பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் நேம் காலிங் பண்ணி கூப்பிடுகின்றார். ஒரு பெண்ணினுடைய, ஒரு சகோதரனுடைய பேரை சொல்லி கூப்பிடுகின்றார். ஏதோ ஒரு பேர்னு வச்சுக்கோங்க, அந்த பேரை சொல்லி கூப்பிடுகின்றார். இப்பொழுது அந்த சகோதரியை கர்த்தராகிய தேவன் சந்திக்கிறேன், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கி வரப்போகிறது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கூட்டம் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு அந்த சகோதரி எங்கே இருக்கிறாங்க, அந்த சகோதரி யாருங்க என்று சொல்லி சபை போதகரை பார்த்து நான் கேட்டேன். அப்படிப்பட்ட ஆள் யாருமே இல்லைங்க, எங்கள் ஐக்கியத்தில் இல்லை. ஒன்று இந்த ஊழியக்காரர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். எங்கள் ஐக்கியத்தில் அந்த பேர் கொண்டவர்கள் யாருமே கிடையாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார் சபை போதகர். உடனே இந்த ஊழியக்காரருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. உடனே அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொன்னார்,
சபையில் இல்லாட்டி என்ன, நீங்கள் வந்து அதாவது அந்த ஊழியர் நடத்தக்கூடிய அந்த இடத்துல வழியில யாராச்சும் போயிருக்கலாம் தானே. கர்த்தர் அந்த சகோதரனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் அந்த பெயரை சொல்லி அழைத்ததற்கு காரணம் அதுதான். காரணம் இல்லாமல் கர்த்தராகிய தேவன் அழைக்க மாட்டார். கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த காரியத்தையும் நீயும் நானும் நிதானம் இல்லாமல் ஆவியானுடைய உதவி இல்லாமல் செய்கிறது உண்டான தப்பாக தான் போகும். எல்லா விதமான காரியமும் நிர்மூலமாக்கப்பட்டு போய்விடுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகின்றார், போதகம் என்று சொன்னால் எல்லாம் முழுக்க ஒரு வார்த்தை கூட உன்னுடைய சொந்த சுய விருப்பு வெறுப்புகளுக்குரிய வார்த்தைகள் வரவே கூடாது. எல்லாம் முழுக்க ஆவியானவருடைய தேவனுடைய வல்லமையினால் மட்டுமே சாரமாக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும், தாங்கள் சொல்லக்கூடியது இன்னதென்றும், தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும், தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் சொல்றது அவனுக்கே தெரியாது. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் வாசிங்களேன். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும், தாங்கள் சொல்லக்கூடியது இன்னதென்றும், தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும், தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும், அவர்களே அறிய மாட்டாங்க. அவன் பேசுறது அவனுக்கே தெரியாது. ஏதோ வருவான், ஏதோ ஒரு வார்த்தையை பேசுவான், ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசுவான், இதுக்கு விளக்கம் அதுக்கு விளக்கம் சொல்லி பிடிச்சி என்ன ஆத்துமாவை கர்த்தரை சோதனை முடிச்சுட்டு போயிடுவார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் பேசுகிறது உண்டானால் எல்லா விஷயத்தையும் கிளியராக பேச ஆரம்பிச்சிடுவார். யாருக்கும் புரியாத ஒரு செய்தியை சொல்லக்கூடியது கர்த்தருடைய பணி அல்ல. ஒரு நல்ல ஒரு சபை போதகர் ஒருவர் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்படிக்காய் கடந்து வந்திருந்தார். எப்போவுமே பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரம் சரியாக 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிருவார். கரெக்டாக 20 மினிட்ஸில் முடிச்சிருவார் இந்த சபை போதகர். அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலய ஆராதனை வந்து கூட்டம் ரொம்ப நிரம்பி வழிகிறது. அடுத்த செஷனுக்குள்ளே போகணும். ஆகவே 20 நிமிஷத்தில் வந்து ஐயா நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணிடுங்க, நமக்கு வந்து சபையில் முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, 20 நிமிஷத்தில் அதெல்லாம் நமக்கு கை வந்த கலங்க 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு வழக்கம் போல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அன்றைக்கு பார்த்தா பிரசங்கம் 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் உட்காந்துக்கூடிய ஆள்லாம் நெளிகிறாங்க. அவர் வந்து முடிக்கிற பாடு இல்லை. கர்த்தர் அப்படி சொல்லுவார், எப்படி சொல்கிறார் என்று சொல்லி கடைசியில் என்னங்க எப்போவுமே 20 நிமிஷத்தை கரெக்டாக ஷார்ப்பாக முடிச்சிருவீங்களே, இன்றைக்கி என்ன 1.5 மணி நேரம் ஆகியும் முடிக்கவில்லை என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள் சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஒரு சூடமிட்டாய் வாயில் போட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த கரையும் போது கரெக்டாக 20 நிமிஷம் முடிஞ்சிடும். அன்னைக்கு பார்த்து பாருங்கள், என்னுடைய பேரன் உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய கோட்டில் இருக்கக்கூடிய சூடமிட்டாய் எடுத்துகிட்டு கோட்டு அந்த பட்டணம் உள்ளே போட்டு வச்சுட்டான் பாருங்க. அது வாய்க்குள்ளே இருந்து கரையவே இல்லை. நான் இன்னும் கரையும் நினச்சி பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ பிரசங்கம் எப்படி வருதுன்னு தெரியல. அது கரையிறது தான் நமக்கு நேரம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நமக்கே தெரியாத பிரசங்கம், நமக்கே தெரியாது, ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இது அப்படி அப்படி எதுங்க எப்படி ஒன்றுமே தெரியாது. அது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சொல்ல வந்தது எதை நீங்கள் பேச வரீங்க, எதை நீங்கள் சொல்ல வரீங்க, அது எனக்கே தெரியலைங்க. சில இடங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் அது என்ன என்று சொல்லி விளங்கிக் கொள்ளவே முடிகிறது இல்லை. சில நேரங்களில் நான் நம்முடைய ஐக்கியத்தில் வரக்கூடிய ஆட்களை பார்த்து நான் கேட்கிறது வழக்கம், இது போன வாரம் பிரசங்கம் நல்லா இருந்துச்சா, நான் வந்து போன வாரம் மீட்டிங்க்கு வரலையே, பிரசங்கம் நல்லா இருந்துச்சான்னு கேட்பேன். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரமும் அவங்களே விட்டுருவோமா அப்படின்னு கேட்பேன். ஐயோ வேண்டாம் நீங்களே வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் பேசுனது என்னன்னே புரியலை. அவர்கள் பேசுகிறது அவர்களுக்கும் புரியல, அவர்கள் பேசுகிறது எங்களுக்கும் புரியல. எதற்கு? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறது உண்டானால் தெளிவாய் நிதானமாய் எல்லா மனிதனுக்கும் விளங்கக்கூடிய அளவிற்கு இந்த காரியம் என்றால் இது இப்படித்தான், இந்த விளக்கம் என்றால் இது இப்படித்தான். ஆண்டவராகிய இயேசுனுடைய போதகத்தை பாருங்கள். அந்த போதகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எத்தனை கேள்வி கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். இதற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன ஒரு காரியத்தை சொல்றீங்க, பரலோகம் என்றால் எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிறத பற்றி பேசுகிறீர்களே, பரலோகத்திலே இப்பொழுது மரித்து போன 7 பேருக்கும் ஒரே மனைவியாக காணப்பட்டாள். பரலோக ராஜ்யத்தில் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது இயேசு சரியாய் விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இந்த பூலோகத்தை போல பரலோகத்திலே சொந்த பந்தங்கள் பாசங்கள் எல்லாம் கிடையாது. அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் தேவதூதர்களைப் போல காண்பிக்கப்படுகிறார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலை, தெளிவாய் காரியங்களை பேசக்கூடிய தன்மைகள் எங்கிருந்து வருகிறது என்றால் அவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள்.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற வார்த்தை ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற முடியும். எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? அந்த வார்த்தைகளில் எந்த குழப்பம் வரவே வராது, எந்த சந்தேகம் வராது, எந்த சஞ்சலம் வராது, எந்த கஷ்டம் வராது. அவர் அதை சொன்னாரா இதை சொன்னாரா அந்த ஒரு கன்ஃபியூஷனே வராது. ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை பேசியிருக்கின்றார், அந்த வார்த்தைகள் இது இப்படி தான் நடக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கமான வார்த்தைகள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் உரிய தன்மைகள் உருவாக்கப்படுகிறதே இல்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். அந்த காரியங்களை மாற்றி பேசக்கூடியவர் அவர் அல்ல என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ வேத புஸ்தகத்தில் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய உபதேசங்கள் எப்படி வரப்போகிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் படியே அவர்களே அறியாத நிறைய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. சில இப்போ வரக்கூடிய நூதனமான உபதேசங்கள்கிட்ட நீங்கள் போய் உட்கார்ந்து நீங்கள் வந்து பேசி பாருங்கள். அவங்களுடைய டாக்டரினுடைய காரியங்களை பற்றி நீங்கள் பேசி பாருங்கள். இந்த மாதிரி மரணம் என்கின்ற காரியம் மனிதனுக்கு வரவே வராது என்கிறதை பற்றி பேசுகிறீங்களே, இப்படிப்பட்ட மரணம் இத்தனை பேருக்கு வந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க, பதில் இருக்காது. ஏனென்றால் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய உபதேசங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பேசக்கூடிய உபதேசங்களுக்கு விளக்கங்கள் உண்டு. அவைகளை நீங்களும் நானும் வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் விளக்கத்துக்குரிய காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கத்தை பண்ணினார். பிரசங்கத்தை பண்ணின மாத்திரத்தில் அவருடைய சீஷர்கள் தனித்து வந்து இயேசுவை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே, நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்கு புரியாமல் போயிடுச்சு. நீங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் பொதுவான காரியங்களை பற்றி பேசினீங்க, அது எங்களுடைய மனதிற்கு புரியாமல் போயிடுச்சு. அதனுடைய விளக்கத்தை நீர் எங்களுக்கு கற்பித்து தர வேண்டும். இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கக்கூடிய சீஷர்களுக்கும் அதே விதமான காரியங்களை பற்றி விளக்கத்தை பேச ஆரம்பித்தார். அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதில் கன்ஃபியூஷன் ஒன்றுமே இருக்காது. எந்த விதமான அந்த மாற்று கருத்துக்களை அதில் உங்களால் என்னாலும் பார்க்கவே முடியாது. அதுக்கு அநேக விதமான எத்தனை கிராஸ் கொஸ்டினை உங்களால் என்னாலும் கேட்க முடியாது. அந்த வார்த்தைகள் சொன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். இதை விளக்குகிறதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஒரு முறை நான் காத்திருந்த அனுபவம். ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு வேத வசனத்திலே காணப்படக்கூடிய ஒரு விளக்கத்தை என்னோடு கூட பேசி கொண்டு வருகின்றார். ஆண்டவரே, இந்த 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 காரியங்களை பற்றி தெளிவாக என்னோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி நான் மௌனமாய் உட்கார்ந்து அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்பா அப்படி மௌனமாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கே, ஏதாச்சும் மனசில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதான்னு கேட்டார். உடனே நான் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, நான் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியமாய் கர்த்தருடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது வேத வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கும் அப்படின்னு நிறைய வேத பண்டிதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. பைபிளுக்கு சம்பந்தப்படாத எதையும் கர்த்தர் பேசுகிறது உண்டானால் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு புது விளக்கத்தை என்னோடு கூட வந்து பேசுகிறீங்க. இந்த விளக்கத்தை பற்றி பைபிளில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பைபிளில் இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் வாசித்தது மாதிரி ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆகவே இதற்குரிய விளக்கம் வேதாகமத்தில் இருக்கிறதா இல்லையா, இதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, நீங்கள் பேசுகிறது கர்த்தர் தானா இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஆண்டவரே. அதனால தான் நான் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் உடனே வந்து அவர் வந்து டென்ஷனாக கோவப்பட்டுவார்னு நினச்சேன். சரி, உன்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்து உட்காருன்னு சொன்னார் கர்த்தர். பைபிள் எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்தேன். எடு, ஆதியாகமத்தை எடு, யாத்திராகமத்தை எடு, லேவியாகமத்தை எடு. அந்த ஒரே ஒரு விளக்கத்திற்கு ஒவ்வொரு ஆகமத்திலும் இருந்து கர்த்தராகிய தேவன் விளக்கத்தை சொன்ன பொழுது, ஆமாம் ஆண்டவரே, ஐயோ நான் இதை படிச்சிருக்கேனே, ஆமாம் இதுக்கு இதுதான் அர்த்தமா, இதுதான் அர்த்தமா, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தெளிவாய் பேச 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 என்னுடைய மனதிலே காணப்பட்ட எல்லா விதமான அந்த இருளும் விலகி போனதை என்னால் கண்கூடாய் பார்க்க முடிந்தது. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைனா அதுதான். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாற்று கருத்தை சொல்ல முடியாது. ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா 1000 விளக்கத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய தேவன் தடுமாற மாட்டார். இல்லை, நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன், நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன், அப்படிலாம் வந்து ஆண்டவராகிய தேவன் மாற்றிலாம் பேச மாட்டார். ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் பேசுகிறது உண்டான இது இப்படி தான் நடக்கும், இதுதான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் பேசக்கூடியவர் கர்த்தர் இல்லை. சொல்லப்படக்கூடிய அநேகம் உபதேசங்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அவர்கள் நிறைய காரியங்களை நான் அப்படிலாம் பேசுகிறேன், நான் வேற மாதிரி தான் பேசினேன், இவர்கள் திருத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிற
சொல்லுகிறது, அறியாத போதகம் அல்ல, அறிந்த போதகமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன்னையும் என்னையும் உணர்த்து வைக்கக்கூடிய போதகமாய் கர்த்தராக தேவன் பேசுகின்றார். இந்த ஆண்டவராக தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை எளிதாக உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடியும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் எந்த குழப்பமும், எந்த கலக்கமும், எந்த பயமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தானா இல்லையா என்கின்ற எந்த விதமான அச்ச உணர்வும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. அதை அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் எசேக்கியேலுக்கு முன்பதாக வந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் எசேக்கியேலுக்கு முன்பதாக வந்த மாத்திரத்தில், யோவானுக்கு முன்பதாக வந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யோவானை பார்த்து, எசேக்கியேலை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீ இந்த வார்த்தைகளை எடுத்து உன்னுடைய வாயிலை வைத்து நீ அவைகளை உட்கொள்ள வேண்டும். புசி மகனே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அந்த அவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. வார்த்தைகள் வந்த மாத்திரத்தில் நான் அவைகளை உட்கொள்ள துவங்கினேன். டவுட்டே இல்லை, எந்த சந்தேகம் இல்லை. அந்த வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில், வார்த்தைகள் வந்த மாத்திரத்தில் அவைகளை நான் என் வாழ்க்கையிலே அப்படியே ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தேன். எந்த மாற்று கருத்துக்களையும் உங்களாலும் என்னாலும் பேச முடிகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இவைகளை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் நூதன உபதேசங்கள் என்கிற பேரில் அநேகம் உபதேசங்கள் உங்கள் ஆவிக்குரிய விசுவாச நிலைகளை மெய்யாகவே வீழ பண்ணக்கூடிய, உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய உபதேசங்கள் என்கிற பேரில் அநேகம் விதமான வார்த்தைகள் இந்த நாட்களில் மெய்யாகவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர், பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட, வல்லமையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே மகிமையாய் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய ஊழியக்காரர்கள் கூட தவறான வார்த்தைகளை பேசக்கூடிய காலம் இது. போன 2020 வருஷத்திலே சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்களை பற்றி வீடியோ கிளிப் எடுத்து போட்டிருந்தாங்க. 2020 வருஷத்தை பற்றி நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின தீர்க்க தரிசனத்தில் ஒன்றாகிலும் நிறைவாக்கப்பட்டிருக்கிறதான்னு பாருங்க. அவங்க எல்லா காரியங்களும் எடுத்து போட்டுக்கிறாங்க. பேசியிருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, வல்லமையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஊழியக்காரங்க. இப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர்களை தவறு செய்யக்கூடிய இந்த காலத்தில் நீயும் நானும் தவறாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. போதகங்களை நீங்களும் நானும் இனம் பிரித்து அறிய வேண்டும். எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், ஞானேந்திரியம் உள்ள ஒரு உள்ளம் உங்கள் உள்ளமாய் மாற்றப்பட வேண்டும். இவைகளை இனம் பிரித்து அறியாதிருக்கிறது உண்டானால் பெரிய ஊழியக்காரனை தட்டி விழுந்து போகக்கூடிய இந்த காலத்தில் நீங்களும் நானும் எம்மாத்திரம். எந்த காரியங்களும் உணராதிருக்கக்கூடிய நாம் ஏதாகிலும் ஒரு வழியிலே பட்டு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட முடியுமே. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகின்றார், இந்த நூதனமான காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதைப்படுங்க. கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்காதிருக்கக்கூடிய எதுவாய் இருந்தாலும் அவைகளை நீங்கள் எவ்வளவேனும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தரோடு கூட உங்களை ஐக்கியப்படுத்தாதிருக்கக்கூடிய எந்த பிரசங்கமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரன் பேசக்கூடிய வார்த்தையை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தரோடு கூட இணைக்கும்படிக்காகத்தான் தேவன் போதகங்களை தருகின்றார். போதகத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தன்னோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தருகிறாரே அல்லாமல் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த வார்த்தைகளை கற்கிறதின் மூலம் கர்த்தரோடு இணைக்கப்படணும், கர்த்தரோடு ஐக்கியப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு பர்பஸ் தான் ஆண்டவர் பேசுகிறதுக்கு. என்ன ஒரு நோக்கம்? அதாவது உங்களுக்கு தெரியாத நிறைய கதைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க, அப்படி இல்லை. தெரியாத நிறைய பைபிள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதற்காக அல்ல. நிறைய அறிவு சார்ந்த காரியங்களை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கல்ல. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பிரசங்கத்தின் மூலம் இவன் என்னோடு இணைக்கப்பட வேண்டும், இந்த வார்த்தையின் மூலம் இவனும் நானும் ஒன்றாய் பிணைக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த பர்பஸை வச்சுதான் ஆண்டவராகிய தேவன் போதகம் என்கின்ற காரியத்தை பேசுகிறாரே தவிர எந்த காரியத்திலும் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை இதில் பைபிளை நான் சொல்லலை, ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். எந்த ஊழியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனோடு கூட உங்களை இணைக்காமல் தன்னோடு கூட அவர்கள் உங்களை இணைக்கும்படி பிரயாசப்படுகிறது உண்டானால் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். இப்போ உதாரணமாக என் பிரசங்கம் தான் ரொம்ப வல்லமையான பிரசங்கம், என் பிரசங்கத்தை தவிர எந்த பிரசங்கத்தையும் கேட்காதீங்கன்னு சொல்லி நான் சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். கர்த்தராகிய தேவன் எதை சொல்கின்றார்? மனுஷனோடு கூட மனுஷன் பிணைக்கப்படுகிறதல்ல, கர்த்தரோடு மனுஷன் பிணைக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவராகிய தேவனும் நீங்களும் இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே எந்த விதமான அதாவது மனுஷீகமும் உள்ள வந்துடக்கூடாது.
என் மூலமாக தான், என்னுடைய ஜெபத்தின் மூலமாக தான் நீங்கள் கர்த்தராகிய தேவனை அடைய முடியும். நான் உங்களுக்கு ஜெபம்னா தான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாராகிலும் உங்களை தவறாக வழிநடத்துகிறது உண்டானால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் மூன்றாவது நபரின் மூலம் உன்னோடு கூட காரியங்களை வெளிப்படுத்துகிறது அவருடைய சித்தம் அல்ல. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அதுதான். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன? நேரடியாய் உன்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ ஏன் கர்த்தர் உங்க கூட தொடர்பு கொள்ள முடியலன்னா, கர்த்தராகிய தேவன் பேசுகிறத கேட்க உங்களால் முடியல. அதுதான் ரீசன். அதனால தான் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்களும் கர்த்தரும் இணைக்கப்படுகிறது உண்டானால் கர்த்தர் என்னை தூக்கிடுவார். நான் அவங்ககிட்டே நான் போய் நேரடியாக அநேகம் காரியங்களை பேசி விடுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிடுவார். கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்ன என்கிறதை கட்டாயம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எது விருப்பம்? நீங்களும் கர்த்தரும் மட்டும் நேரடியாக இணைக்கப்பட வேண்டும். இதில் யாருடைய அந்த இடைப்பாடும் உள்ள வந்துடக்கூடாது. யாரோடும் கூட நீங்கள் இணைக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இணைக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இந்த மாதிரி உபதேசம் யார் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் என்னை அல்லாமல் இயேசுவோடு கூட போய் பேச முடியாது. என்னை இல்லாமல் ஆண்டவராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. நான் இல்லாமல் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி எந்த சபை, எந்த ஊழியன், எந்த ஊழியக்காரன், எந்த தேவனுடைய தீர்க்கதரிசி பேசினாலும் நம்பாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிறது தான் அவருடைய விருப்பம். இதற்கு மாறாக சொல்லப்படக்கூடிய எந்த கருத்துக்களும் அது தந்திரமான போதகம், தந்திரமான உபதேசம், நூதனமான போதகம். அது கர்த்தராகிய தேவனையும் உன்னையும் பிரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்.